ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இந்த விமானத்தின் விதி முடிய போகிறது என்று யாரும் நினைக்காமலேயே பல கனவுகளை சுமந்து கொண்டு லண்டனின் கேட்விக்கை நோக்கி புறப்பட்டவர்கள் தங்கள் கனவுகளோடு சேர்த்து சிதைந்து கருகிய பரிதாபம் இன்று நாட்டையே பீடித்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த முன்னாள் பைலட் ஏசன் காலத் விபத்துக்கு என்ன காரணமாக இருக்கும் என சில வியூகங்களை முன்வைத்திருக்கிறார். விமானம் விபத்தில் சிக்கிய நேரடி காட்சிகளை பார்த்தபோது விமானம் தனது சக்தியை முழுமையாக இழந்தது நன்றாக தெரிகிறது. கண்ட்ரோல் முற்றிலும் இல்லை. மிகப்பெரிய என்ஜின் கொண்டது அந்த விமானம். அது சுமார் 600 அடி உயரத்தில் பறக்கும் போது பறவை மோதுவதாக கூறப்பட்டாலும் அது எப்படி ஒரே நேரத்தில் 2 என்ஜின்களும் கோளாறானது? இது போன்ற சம்பவம் அரிதாகவே நடக்கும் என்று கூறியிருக்கிறார். அத்தோடு விமான லேண்டிங் கியர் ஏன் மேலே தூக்கப்படவில்லை என்று தெரியவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது ஏதேனும் ஒரு பிரச்சனையால் ஏற்பட்ட கோர சம்பவமாக தெரியவில்லை என்றும் புறப்படும் போதே காக்பிட்டில் பல பிரச்சனைகள் ஒன்றாக ஒரே நேரத்தில் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் தனது கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். விமான விபத்து வீடியோக்களை பார்வையிட்ட அமெரிக்க ஏரோஸ்பேஸ் சேஃப்டி கன்சல்டன்டான ஆண்டனி விமானத்தின் லேண்டிங் கியர் கீழ்நோக்கி இருந்ததற்கு அந்த விமானம் தரையிறங்க முயற்சித்ததும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என விளக்கமளித்திருக்கிறார். விமான விபத்தை அடுத்து போயிங் நிறுவனத்தின் பங்குகள் மளமளவென சரிந்திருக்கின்றன. காக்பிட் டேட்டாவை அனலைஸ் செய்ய GE ஏரோஸ்பேஸ் குழுவினர் இந்தியாவுக்கு விரைந்திருக்கிறார்கள். என்ஜினியரிங் குழு, கட்டட குவியல் மற்றும் விமான பாகங்களை அகற்ற JCB, மெடிக்கல் குழு, பாராமெடிக்கல் குழு, அதிவிரைவு படை, தீயணைப்புத்துறை சாதனங்களையும் எடுத்துக்கொண்டு இந்திய ராணுவம் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறது. போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானம் பாதுகாப்பானது என அறியப்பட்ட போதும் அந்த குறிப்பிட்ட ரக விமானம் விபத்துக்குள்ளானது இதுதான் முதன்முறை என கூறப்படுகிறது. ஏனெனில் அந்த விமானத்தின் என்ஜின் குறைபாட்டால் பல விமான நிறுவனங்கள் அந்த விமானத்தை தரை நிறுத்தி இயக்காமல் இருந்ததாகவும் அந்த விமானங்களின் சேவையை சில நிறுவனங்கள் குறைத்துக் கொண்டதாகவும் கார்டியன் பத்திரிகையின் டிரான்ஸ்போர்ட் செய்தியாளர் தோபம் கூறியிருக்கிறார். ஆனால் 2023ஆம் ஆண்டிலேயே ஏர் இண்டியா நிறுவனம் மேலும் 220 விமானங்களை போயிங்கிடமிருந்தும் வாங்குவதற்கான ஆர்டர் கான்ட்ராக்டுகளை கொடுத்து அவற்றின் வருகைக்காக காத்திருக்கும் நிலையில் அதன் கொள்முதலும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. 2020க்கு பின்பு ஏர் இண்டியா விமான விபத்து இந்தியாவில் இப்போதுதான் நடக்கிறது. கோழிக்கோட்டில் ரன்வேயில் இருந்து ஸ்கிட் ஆகி பள்ளத்தாக்கில் தலைக்குப்புற விழுந்தது. அந்த விமான விபத்தில் 19 பேர் இறந்து போயினர். 2010 இந்தியாவின் மங்களூரு விமான நிலையத்தில் விபத்துக்குள்ளானது. அதில் 158 பேர் இறந்தனர். 1996 2 பயணிகள் விமானம் நடுவானில் ஒன்றோடு ஒன்று மோதின. அதில் 349 பேர் இறந்தனர். 1985 போயிங் 747 விமானம் லண்டன் சென்ற போது விபத்துக்குள்ளானது. அதில் 329 பேரும் மொத்தமாக உயிரிழந்தனர். இச்சம்பவங்களை அடுத்து இதுதான் இந்திய விமானம் ஏற்படுத்திய மிக பெரும் ஏர் டிசாஸ்டர் என கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க்.
ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.